வணக்கம். இது தமிழ் அரசியல் மேடை. இந்திய திருநாட்டின் 2026-2027 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு ஒரு புதிய பொருளாதார புரட்சியை நோக்கி அடியெடுத்து வைத்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து இந்திய வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார். ஆனால் இந்த 53.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான மெகா பட்ஜெட் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய எரிமலையை வெடிக்கச் செய்துள்ளது. ஒருபுறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முற்றிலுமாக வஞ்சிக்கப்பட்டுவிட்டது என்று கொந்தளிக்கிறார். மறுபுறம் அண்ணாமலை மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இது இந்தியாவின் பொற்கால பட்ஜெட், தமிழகத்தின் வளர்ச்சியை இது அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்கிறார்கள். இந்த வீடியோவில் நாம் யாரையும் விட்டு வைக்கப் போவதில்லை. ஒவ்வொரு தலைவரின் அறிக்கையையும் அவர்கள் கொடுத்த தரவுகளையும் அணு அணுவாக அலசப்போகிறோம். தமிழகத்தின் ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் இதோ. அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுத்துள்ள மிக நீண்ட அறிக்கையை இப்போது வரிக்கு வரி பார்ப்போம். அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு பட்ஜெட்டின் ஆழமான பொருளாதார காரணிகளை விளக்குகிறார். அவர் தனது அறிக்கையில் இந்திய நாட்டின் 2025-2026 ஆண்டிற்கான பொருளாதார அறிக்கை கடந்த ஜனவரி 29 அன்று வெளியிடப்பட்டுள்ள நிலையில் 2026-2027 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உலக அளவில் போர் போன்ற பதற்றத்தால் உள்ள உறுதியற்ற சூழ்நிலையிலும் இந்திய பொருளாதார வளர்ச்சி 7% உயரும் என்பது இந்தியா வலுவான நிலையில் உள்ளதை காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பாக தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மையப்படுத்தி பேசியுள்ளார். சிறு குறு தொழில் எனப்படும் MSME மேம்பாட்டுக்கு நிதி ஆதாரம் பெறுவதை உறுதி செய்ய 2000 கோடி ரூபாய் மற்றும் சிறு குறு தொழில் வளர்ச்சி நிதியாக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு போன்றவற்றை அவர் வெகுவாக பாராட்டுகிறார். சிறு குறு தொழில் அதிக அளவில் உள்ள தமிழ்நாடு இதனால் பெரும் பயன்பெறும் என்பது அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை. மேலும் ஜவுளி மேம்பாட்டு திட்டம் திருப்பூர் மற்றும் கரூர் போன்ற பகுதிகளுக்கு பெரும் பயனளிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சரக்கு வேக வழித்தட பாதைகள் மற்றும் அதிவேக ரயில் பாதைகள் போக்குவரத்து துறையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் இது தமிழகத்தின் வர்த்தகத்தை உலக தரத்திற்கு உயர்த்தும் என்றும் அவர் தனது அறிக்கையில் விரிவாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் மிக நீண்ட மற்றும் விரிவான அறிக்கையை பார்ப்போம். அவர் இந்த பட்ஜெட்டை ஏழைகள், விவசாயிகள், பெண்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை ஒருங்கிணைத்த ஒரு பொற்கால பட்ஜெட் என்று அழைக்கிறார். அண்ணாமலை சுட்டிக்காட்டும் மெகா புள்ளி விவரங்கள் இதோ. மொத்த பட்ஜெட்டின் செலவினம் ரூபாய் 53.5 லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பது நாட்டின் முதலீடு அளவை காட்டுகிறது. மூலதன செலவு ரூபாய் 12.2 லட்சம் கோடி என்ற இதுவரையில்லாத அளவை எட்டியுள்ளது. இதன் மூலம் இந்தியா முழுவதும் புதிய சாலைகள், ரயில் பாதைகள் மற்றும் துறைமுகங்கள் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திற்கான நேரடி திட்டங்களை ஒவ்வொன்றாக பட்டியலிடுகிறார். பயோஃபார்மா சக்தி அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,000 கோடி முதலீட்டில் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கு குறைந்த செலவில் சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதிவிரைவு ரயில் சென்னை பெங்களூரு மற்றும் சென்னை ஹைதராபாத் என 7 அதிவிரைவு ரயில் வழித்தடங்கள் தமிழகத்தின் பொருளாதார மையங்களை இணைக்கும். தென்னை விவசாயம் தமிழகத்தில் சுமார் 10 கோடி தென்னை விவசாயிகள் உள்ளனர். அவர்களுக்காக பழைய மரங்களை புத்துயிர் பெற செய்யும் புதிய தென்னை மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி புரட்சி 15,000 பள்ளிகளில் மற்றும் 500 கல்லூரிகளில் AVGC ஆய்வகங்கள் அமைப்பதன் மூலம் கண்டென்ட் கிரியேஷன் குறித்த பாடங்கள் அறிமுகம். இது நமது மாணவர்களுக்கு புதிய கால வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். பெண் சக்தி ஷீ மார்ட்ஸ் திட்டம் மூலம் பெண்களை சுய தொழில் செய்பவர்களாக மாற்றுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெண் மாணவியருக்கான தொழில்நுட்ப கல்வி விடுதிகள் அமைப்பதும் ஒரு புரட்சிகரமான நடவடிக்கை என்கிறார் அண்ணாமலை. இப்போது நாணயத்தின் மறுபக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட்டை மிக கடுமையாக சாடியுள்ளார். #NDA betrays TN என்ற முழக்கத்தோடு அவர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியலில் அனலை கிளப்பியுள்ளது. அவர் தனது அதிகாரப்பூர்வ பதிவில் எப்படியும் தோல்வி உறுதி என்பதால் தமிழ்நாட்டை மீண்டும் புறக்கணித்த ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்திற்கு புதிய திட்டங்களும் இல்லை, ஏற்கனவே வரவேண்டிய ஜல்ஜீவன் நிதியும் கல்வி நிதியும் இல்லை என்று பதிவிட்டுள்ளார். குறிப்பாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி பகிர்வு குறித்து
திமுக தரப்பு பெரிய விவாதத்தை எழுப்புகிறது. 16வது நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கு 41% நிதி வழங்கப்படுகிறதாக அண்ணாமலை கூறினாலும், தமிழகம் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய் வரி பணத்திற்கு ஈகராக திரும்ப கிடைப்பது மிக குறைவு என்பதே மாநில அரசின் குற்றச்சாட்டு. பட்ஜெட் உரையில் வழக்கமாக ஒலிக்கும் திருக்குறள் கூட இந்த முறை இடம்பெறவில்லை என்பதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கலாச்சார அலட்சியமாகவே பார்க்கிறார். அடுத்த ஆண்டிற்கான பட்ஜெட் கேட்டால் 5 ஆண்டு திட்டம் போல வாசித்திருக்கிறார்கள் என்று மத்திய அரசை எள்ளி நகையாடுகிறார் முதல்வர் ஸ்டாலின். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு விட்டது என்று திமுக குற்றம் சாட்டும் நிலையில், நாம் அடுத்து உற்று நோக்குவது தமிழக அரசியலம்பேற்றை தாக்கல் செய்ய போடப்படும் மாநில பட்ஜெட்டை தான். மத்திய அரசு தமிழக மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று முதல்வர் குற்றம் சாட்டும் நிலையில், தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த நிதி நெருக்கடியை எப்படி சமாளிக்கப் போகிறார்? 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து குடும்பத் தலைவிகளுக்கான உரிமைத் தொகை அதிகரிக்கப்படுமா அல்லது விவசாயிகளுக்கு புதிய சலுகைகள் அறிவிக்கப்படுமா? மத்திய பட்ஜெட்டில் விடுபட்ட பல விஷயங்களை மாநில பட்ஜெட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஈடுகட்டுவார் என்று அரசியல் நோக்காளர்கள் கருதுகின்றனர். இது ஒரு கௌரவ போராட்டமாகவே பார்க்கப்படுகிறது. அரசியல் கருத்துக்களை தாண்டி இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைத்துள்ள அறிவிப்புகளை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். போக்குவரத்து, தென் மாநிலங்களை இணைக்கும் அதிவேக ரயில் முக்கோண திட்டம். கனிம வளம், தமிழகத்தில் அமையவுள்ள அரிய வகை கனிம வழித்தடம். கல்வி, 15,000 பள்ளிகளில் ஏவிஜிசி ஆய்வகங்கள் மற்றும் தொழில்நுட்ப பாடங்கள். தொழில், மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சுகாதாரம், புற்றுநோய் மற்றும் அரிய நோய்களுக்கான மருந்து விலை குறைப்பு. நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாம் பார்த்தது போல ஒரு பட்ஜெட் ஆனால் 3 விதமான பார்வைகள். இபிஎஸ் மற்றும் அண்ணாமலை அவர்கள் இது ஒரு வளர்ச்சி பட்ஜெட் என்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு ஏமாற்ற பட்ஜெட் என்கிறார். உண்மையில் 17 புற்றுநோய் மருந்துகளின் வரி விலக்கும் தென்னை விவசாயிகளுக்கான திட்டமும் தமிழகத்திற்கு நன்மையே. ஆனால் அதே சமயம் மாநிலத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நேரடியாக நிதி ஒதுக்கப்படாதது ஒரு குறையாகவே விமர்சிக்கப்படுகிறது. உங்கள் கருத்து என்ன? அண்ணாமலை சொல்லும் வளர்ந்தடைந்த இந்தியா உண்மையா அல்லது ஸ்டாலின் சொல்லும் தமிழக புறக்கணிப்பு உண்மையா? கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அரசியல் களத்தின் அடுத்தடுத்த விறுவிறுப்பான நகர்வுகளை தெரிந்து கொள்ள தமிழ் அரசியல் மேடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை மற்றொரு முக்கிய அரசியல் அலசலுடன் சந்திப்போம். நன்றி.